வணக்கம் நண்பர்களே. வேர்க்கடலைங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய கொழுப்பு, நல்ல புரோட்டீன், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய உணவு. ஆனால் வேர்க்கடலை அடிக்கடி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை அதில் சில வகையான ஒரு புஞ்சை காளான் தொற்று பாதிச்சிருந்தா அதில் விஷத்தன்மையும் இருக்கலாம், உங்கள் கல்லீரலையும் பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். முழுசாக கவனம் இந்த காணொலியை பாருங்க, சரிங்களா? நான் ஏதோ பயமுறுத்துறதுக்கா அப்படிலாம் சொல்ல. ஸோ இதுல என்ன விஷயம், எதுல கவனிக்கணும் அப்படிங்கிறத ரெகுலரா சாப்பிட்றவங்க கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. முழுசா பார்த்துட்டு உங்க கருத்தை தெரியப்படுத்துங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம், அப்புறம் சில வகையான நட்ஸ் வகைகள், சரிங்களா? இந்த பாதாம், முந்திரி, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அறுவடைலாம் பண்ணி அதை ஒரு காய வைக்கும் போதோ அதை ஸ்டோர் பண்ணும் போதோ அந்த சமயத்தில் ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு ஒரு வகையான புஞ்சை காளான், ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம், ஆஸ்பர்ஜில்லஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அல்லது வேறு வகையான சில ஆஸ்பர்ஜில்லஸ் அந்த தொற்று, புஞ்சை காளான் தொற்று ஏற்படுத்தினா உங்களுக்கு சில நம்ம நார்மலாக பிரெட் எல்லாம் பூசணை பிடிச்சி போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இந்த வேர்க்கடலை, சோளம் இதிலலாம் இந்த மாதிரி இந்த புஞ்சை காளான் பாதிப்பு ஏற்பட்டால் அதில் அஃப்லடாக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு நச்சு பொருள் உருவாகலாம். இந்த நச்சு பொருள் இரண்டு வகையில கல்லீரலை பாதிக்கலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதில் அஃப்லடாக்சின் உருவாகி அதை நாம சாப்பிடும்போது அக்யூட்டா அஃப்லடாக்சிகோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனடியாக காமாலை, உங்களுக்கு வாந்தி, லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இதுக்கு அந்த உணவுப் பொருளில் ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவு அந்த அஃப்லடாக்சின்ஸ் இருக்கணும், சரிங்களா? ஸோ இது இந்தியாவில் நடந்திருக்கு. வேர்க்கடலில், சோளத்தில் இந்த மாதிரி ஒரு புஞ்சை காளான் தொற்று ஏற்பட்டு மேற்கு இந்தியாவில் 1974 ஒரு 100 இறப்புகளுக்கு மேல் நடந்தது. அது கடைசியாக இறப்புகள் எதனால இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி புஞ்சை காளான் தொற்று ஏற்பட்ட சோளம் அதை கரெக்டாக பார்க்காம நிறைய பேர் சாப்பிட்டு இந்த மாதிரி இறப்பு நடந்தது தெரிய வந்தது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய இது எப்படி இது வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய விதிமுறைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நமக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வேறு இடங்கள்ல அது விளையுது. அப்புறம் நம்ம அது நம்ம வேறு கடலையாவோ அல்லது கடலை எண்ணெயாவோ பல்வேறு முறையில் நம்ம சாப்பிட்றோம். ஒரு பர்ஃபி அப்படி மாதிரி உணவு ஆகும். ஸோ இதில் ஒருவேளை சில இடங்கள்ல சரியா ப்ராசஸ் பண்ணல, அது முறையா சேமிக்கல அப்படின்னா அந்த அஃப்லடாக்சின் வேர்க்கடலையில உருவாகலாம், சரிங்களா? இது கிரானிக் எக்ஸ்போசர் அப்படின்னா என்னங்க? அதாவது ஒரே அடியா நிறைய அளவில் எக்ஸ்போஸ் ஆகாம கொஞ்சமான அளவு இந்த அஃப்லடாக்சின் இருக்கிற அஃப்லடாக்சின் B1 ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். இந்த தானியங்களோ அல்லது இந்த நட்ஸ் வகைகளோ வேர்க்கடலையோ தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு கிரானிக் லிவர் டிசீஸ் அல்லது ரேரா உங்களுக்கு ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் புற்றுநோய் வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் ஏற்கனவே நிறுவனம் ஆயிருக்கு. இந்த அஃப்லடாக்சின் அப்படிங்கிறதுங்க உலக சுகாதார நிறுவனத்தோட கிளாஸ் 1 கார்சினோஜன் சொல்லுவோம். அதாவது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூவ் பண்ணப்பட்ட இது கேன்சர் வரவழைக்கும் ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ அதனால பொதுவாகவே வேர்க்கடலை, சோளம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் அஃப்லடாக்சின் அளவுகள் இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில், ஈவன் இந்தியாவிலேயே FSSAI அதெல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுல எந்த அளவுக்கு இந்த வேர்க்கடலையில இந்த மாதிரியான அஃப்லடாக்சின் இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு டேட்டா இருக்கா அப்படின்னா நம்மளுடைய FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய உணவு பாதுகாப்புத்துறை அவங்க நம்ம நார்மல் இந்த மாதிரி வேர்க்கடலை மாதிரியான உணவுகளில் 1 கிலோவுக்கு 30 மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவுக்கு கீழே இந்த அஃப்லடாக்சின் இருக்கலாம். ஏன்னா மிதமான லெவலில் இந்த அஃப்லடாக்சின் இருக்கிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது சம்டைம்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு விதிமுறைகள் சொல்றாங்க. வெளிநாடுகளில் 20 பாயிண்ட் கீழே இருக்கணும்னு சொல்றாங்க, 20 மைக்ரோகிராம் பர் கிலோகிராம் கீழே இருக்கணும்னு சொல்றாங்க. இது ஓரளவுக்கு சேஃபானது. இந்த லெவல் நம்ம எடுத்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தகவல் இருக்கு. இந்தியாவில் நம்ம நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய கோயம்புத்தூரை சேர்ந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அவங்க ஒரு சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி மார்ச் 2025 வெளியிட்டிருக்காங்க ஒரு ரிசர்ச் ஜர்னலில்.
அதில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசாக ஒரு 17 மாவட்டங்கள்ல இருந்து 600 இடங்களில் வேர்க்கடலை சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்க்கடலை அந்த செடி விளைவிக்கிற இடத்துல, விவசாயிகள் கிட்ட இருந்து, சேமிப்பு கிடங்குகள்ல இருந்து, சாதாரண மளிகை கடைகள்ல இருந்து, அப்புறம் நார்மலாக பாக்கெட்லாம் வேர்க்கடலாம் கிடைக்குதுங்க, அங்கே நிறைய இடங்கள்ல பிரித்து இவங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 9.5% சாம்பிள், கிட்டத்தட்ட 10% வச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு 20 மைக்ரோகிராம் அப்படின்னு வெளிநாடுகள்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க இல்லைங்களா, அஃப்லடாக்சின் இவ்வளோ இருக்கலான்னு. 10% சாம்பிள் தோராயமா அந்த 20 மைக்ரோகிராம்ங்கிற அளவை விட அதிகமாக வந்து இந்த அஃப்லடாக்சின், இந்த நச்சு பொருள் வந்து இந்த புஞ்சை காளான் பாதிப்புனால இருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. சரிங்களா, அதுலேயும் வந்து சில சாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகவே 150லேருந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலெல்லாம் அந்த அஃப்லடாக்சின் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பொறுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து வேறு இந்தியாவில் வெவ்வேறு இடங்களில் வேறு டைம்லேயும் வேறு சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் சில ஆராய்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, பூனாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மேக்ஸிமமே வந்து 6 பாயிண்ட்டுக்கு மேலே எங்கேயுமே அந்த இது இல்லை, அந்த நச்சுப்பொருள் இல்லை அப்படின்னு நிறுவனமாயிருக்கு. சில வந்து ஆராய்ச்சிகளை பண்ணி பார்த்துருக்காங்க, 3000 பாயிண்ட் வரைக்கும், மைக்ரோகிராம் வரைக்கும்லாம் வந்து சில சாம்பிள்ஸ் இருக்குன்னு வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு. பட் நம்ம ஊரில் பண்ணதில் சேஃபாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 162 சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எதுலேயும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு இது சேஃபான லிமிட் தான். பட் ஸ்டில் அளவுக்கு அதிகமாக நம்ம வேர்க்கடலை ஒரு வேளை நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 150 கிராம் அந்த மாதிரி, அதுவும் வந்து நம்ம மாவுச்சத்து குறைந்த உணவுலாம் பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது ஒரு வேளை கொஞ்சம் இந்த அதிக அளவில் இந்த அஃப்லடாக்சின் நச்சுப்பொருள் இருக்கிற வேர்க்கடலை நம்ம எடுத்தோம்னா இது ஏதாவது பின்னாடி நமக்கு வந்து கல்லீரலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம மனசில் ஒரு ஓரமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இதில் அதே வேளாண் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எப்படி தடுக்கணும் விவசாயிகள் அப்படின்னும் வந்து விதிமுறைகள் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க. சில கெமிக்கல் மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க, சில இயற்கையான மெத்தட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலாக என்னென்னலாம் பண்ணலாம், வந்து இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு, சேமிக்கும் போது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் வந்து வழிமுறைகளும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பயங்கர அலார்மிங்காக, அவ்வளோதான் வேர்க்கடலை சாப்பிட்றவங்களாம் நாளைக்கு லிவர் ஃபெயிலியர் வந்து ரத்தம் கக்கி சாவாங்க அப்படிங்கிற அளவு பயப்படணுமா? ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் அந்த காணொலியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஏன்னா பொதுவாக நானே வந்து டயட் அட்வைஸில் நிறைய ஒரு நாளைக்கு 100 கிராம் அந்த மாதிரிலாம் வேர்க்கடலை சாப்பிடுங்க என்னோட பேஷண்ட்ஸ்க்கே நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அது நிறைய பேர் வந்து கேட்டதுனால இந்த நம்ம ஊரில் நம்ம பண்ண ஸ்டடியில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% சாம்பிள் வந்து அந்த பர்மிசிபிள் லிமிட்டுக்கு கீழே தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஒரு 10% குறைவான சாம்பிள் தான் அந்த லிமிட்டுக்கு மேலே இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் ரொம்ப ஹையாலாம் ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் 160 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. இந்தியாவில் அலோவ் பண்ணது ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டடை விட ஒரு 4லேருந்து 5 மடங்கு இருக்குது. அதுவும் சில சாம்பிள் மட்டும்தான். பெரும்பாலான சாம்பிள் வந்து எவ்வளவு நம்ம வேர்க்கடலையில் அந்த இது இருக்கலாமோ அந்த பொருள் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் வேர்க்கடலை சாப்பிட்றவங்களே இதை வந்து பெருசாக பயப்பட்டு இது வந்து பெரிய ஆபத்து அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த தகவல் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சுயமாக வேர்க்கடலை சாப்பிடுங்க, 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப இந்த ஒரு புஞ்சை காளான் பாதித்த மாதிரி, சுருங்கின மாதிரி, ஒரு புழுத்து போன மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி கடலைகளை நீங்கள் சாப்பிடும்போது தவிர்த்துருங்க. சரிங்களா, அது வந்து பெஸ்ட்டு. 2வது, வேர்க்கடலை முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக சாப்பிடாதீங்க. இந்த அஃப்லடாக்சினை ஓரளவுக்கு அந்த வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்டாலோ வேக வச்சு சாப்பிட்டாலோ உங்களுக்கு இந்த அஃப்லடாக்சின் ஃபுல்லாக நீக்க முடியலனாலும் அதோட பர்சன்டேஜ் வந்து குறையுதுன்னு ஆராய்ச்சிகள் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் நல்ல ஹீட்டில் நல்லா வறுத்தோ அல்லது ஊற வச்சு முடிஞ்சால் அந்த தோலையும் நீக்கிட்டு வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அஃப்லடாக்சினோட அளவு வந்து குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்ற முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வாங்க. ஊசல் கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வந்து தூக்கி போட்டுருங்க, அதையும் சேர்ந்து சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி வந்து ஞாபகம். மற்றபடி இதெல்லாம் இது பண்ணிட்டீங்க, ஒரு நம்பகமான இடத்துலேருந்து நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் வாங்குற இடத்துல வேர்க்கடலை பெரும்பாலானது அந்த ஊசல் அதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது, புஞ்சை காளான் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னா தாராளமாக அந்த இடத்துல தொடர்ந்து வாங்குங்க. நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விரும்பின அளவு சாப்பிட்டுக்கலாம். பட் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஊசல் கடலை புஞ்சை காளான் பாதித்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரியான கடலைகளை தவிர்த்துட்டு மேபி வேறு இடங்களில் மாற்றிவாங்க. இதை விவசாயிகள் அந்த மாதிரி யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இதை வந்து இது மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது வேளாண் பல்கலைக்கழகம். ஸோ வேளாண் நிபுணர்களை நீங்கள் வந்து ஆலோசிங்க. ஏன்னா வந்து உலகத்துக்கே எல்லா நாடுகளுக்கும் அதிக அளவில் இந்த வேர்க்கடலையை நம்ம நிலக்கடலையை ஏற்றுமதி பண்ணுறது இந்தியா தான். ஸோ அதனால் இதை வந்து நாம் ஸ்ட்ரிக்டாக வந்து இது கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது.
ஸோ இதுக்கான நடவடிக்கைகளும் இதை பார்த்துட்டுக்கூடிய விவசாயிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது விண்ணப்பம், நம்மளுடைய உடல் நலனுக்காக தான். மற்றபடி பீதியடை தேவையில்லை. இது ஒரு தகவல், வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம். மீண்டும் வேற ஒரு பதிவில் விரிவாக மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.